இந்த கதை நடக்கிறது இப்போ இல்ல, பல வருடங்களுக்கு முன்னாடி. இவன் தான் கோபன், எழுத்தாளர் மனோகரன் புலரியோட மிக தீவிரமான ரசிகன். வாசிக்க தெரிஞ்ச தமிழ் வாசகர்கள் எல்லாருக்குமே மனோகரன் புலரி ஒரு உற்சாக அனுபவம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வாசகர்களை கட்டி போடுற மாயாஜால எழுத்துக்களுக்கு சொந்தக்காரர். பேனா முனை வழியா பேப்பர்ல இந்திரஜாலம் படைக்கும் அவருடைய கதைகள். கோபனும் கனவு கண்டான், மனோகரன் புலரி போலவே மிகப்பெரிய எழுத்தாளர் ஆக வேண்டும் என்று. அன்னியிலிருந்து கோபனும் எழுத ஆரம்பிச்சான். சாப்பிடும்போது தூங்கும்போது அதே நினைப்பு தான், தன்னுடைய கதைகளை வாசிச்சு தமிழக மக்கள் பெருமிதம் அடையணும்னு. எழுதி முடிச்ச தன்னுடைய முதல் கதையை எடுத்துக்கிட்டு கோபன் அவனுடைய குருவை பார்க்க போனான். கோபன், வெளிப்படையா உண்மையை சொல்லணும்னா கதை சுமாராக தான் இருக்கு. சார், என்னோட ரொம்ப பெரிய ஆசை உங்களை மாதிரி ஒரு எழுத்தாளர் ஆகணும்னு. அதெல்லாம் நல்ல ஆசை தான். ஆனால் ஒரு நல்ல எழுத்தாளர் ஆகணும்னா வாழ்க்கை பற்றின அனுபவம் வேணும், எல்லாத்தையும் ஒத்து கவனிக்கிற தன்மை வேணும். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மனுஷங்களை, நண்பர்களை, எதிரிகளை, நமக்கு அறிமுகமே இல்லாத ஆளுங்களை கதாபாத்திரமாக பார்க்குற மனசு உருவாகணும். அதை எல்லாத்தையும் எழுத்துல கொண்டு வர திறமை இருக்கணும். அதெல்லாம் இருக்கு சார். இது எல்லாமே இருந்தாலும் அந்த கடவுளோட அருளும் இருக்கணும். அதுவும் இருக்கு சார். கோபன், உண்மையிலேயே எழுத்தாளர் ஆகணுன்ற ஆர்வம் உங்ககிட்ட இருந்ததுன்னா கண்டிப்பா ஆவீங்க. தேங்க்யூ சார். சார் என்ன மனப்பூர்வமாக ஆசீர்வதிக்கணும். இன்னையிலேருந்தே ஆரம்பிச்சிடுறேன். நீங்கள் தான் என் குரு. கோபன், நில்லு. உன்னுடைய எழுத்துக்கள் மூலமா வாசகர்களுக்கு நல்ல அனுபவத்தை தரணும். வாசிக்கிறவங்க அந்த கதாபாத்திரமாவே மாறணும். எழுதின படைப்புகளை முதல்ல ஒரு சாதாரண மனுஷனுக்கு வாசிக்க கொடுங்க. அவன் அந்த கதாபாத்திரமா மாற முடிஞ்சதுன்னா கோபன், நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் கோபன் தொடர்ந்து எழுதலாம். சரி சார். கோபன் மறுபடியும் எழுத ஆரம்பிச்சான். தன்னுடைய முதல் நாவலுக்கு ஒரு பேர் சூட்டினான், கீதா. கதாபாத்திரங்கள் ஒண்ணுக்கு பின் ஒன்னு அவனுடைய மனசுல எந்த ஒரு தடங்களும் இல்லாம வந்துகிட்டே இருந்துச்சு. வாக்கியங்கள் அலையலையா அவனுக்கு வரிசை கட்டி வந்துச்சு. வார்த்தைகள் அருவியா கொட்டி ஆறுகளா உருண்டோடி கதை என்கிற கடல்ல போய் சேர்ந்துகிட்டே இருந்துச்சு.
முழு கதையும் எழுதி முடிச்ச கோபன் கீழே சுபம்னு எழுதினான். ஆனா ஏய், எங்கே போகிற? நான் இந்த பேக்கை வச்சுட்டு வந்துடுறேன். முதல்ல இங்கே உட்காரு. உனக்கு கொஞ்சம் உபதேசம் பண்ண வேண்டியது இருக்குது. மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். டேய், இந்த வாழ்க்கைங்கிறது ஒரு ஓட்டப்பந்தயம் மாதிரி. அதனால் இந்த நக்கலை என்கிட்ட நடந்துக்கிட்டேன்னு வச்சுக்கோ, கையை காலில் உடச்சி போட்டுருவேன். அப்புறம் நீ ஓடலாம் முடியாது. அதெல்லாம் இல்லை மாமா. நம்ம இங்கிருந்து திரும்பி போகும்போது நீ ஒரு புதிய மனுஷனாக இருப்ப. நடந்தது எல்லாத்தையும் மறந்துடு. இந்த மாமங்கிட்ட இருந்து கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. பாடம் கற்றுக் கொடுக்குறேன். பாபா இருக்கான மனசக்தி கொடுக்கட்டும். நடந்தது எல்லாத்தையும் நினச்சி வீணாக காலத்தை கழிச்சிக்கிட்டு இருக்காது. இந்த காதல்ன்றது இந்த வயசில் எல்லாத்துக்கும் வர்றது தான். சில பேர்த்துக்கு ஓகே ஆகும், சில பேர்த்துக்கு ஓகே ஆகலை. உனக்கு ஓகே ஆகலை. இந்த காதல் கர்மம்லாம் இல்லாமல் நான் எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கேன்னு பார்த்தியா? பாபா, நீ தான்ப்பா காப்பாற்றணும். டேய், காலையில் 5 மணிக்கு யோகா பண்ணணும். அது தேவை எனக்கு. தேவைதான். மச்சான், என்னாச்சு? இப்பதான் வந்து சேர்ந்தோம். எங்கடா உங்க புஷ்பாங்கதன் மாமா? அந்த ஆள் அந்த பக்கம் இருக்கான். அந்த ஆளும் அவனோட யோகாவும் தாய் மாமனா போயிட்டான். ஆனா இந்த மாதிரி ஒரு மைரண்டியை என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லடா. அட்ஜஸ்ட் பண்ணி கூட. அட்லீஸ்ட் உங்க அம்மா அப்பாவாவது சந்தோஷமா இருப்பாங்கல்ல. இந்த மாதிரி நேரத்துல இடம் மாதிரி இருக்கிறது தான்டா நல்லது. உனக்கு ரிலாக்ஸேஷனா இருக்கும்ல, கொஞ்சம் சமாளிச்சு இரு. அதெல்லாம் யோசிச்சு தான் நான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் நீ அந்த பழைய விஷயத்தை நினைச்சிட்டு டிப்ரெஷன்லயே இருக்காத. போடா வெண்ண, போனை வச்சுட்டு போடா. நான் இந்த பகுதிகளை பறந்து பாக்குறேன், ஏதாவது கிளிகள் இருக்கான்னு. நீ அப்பப்போ கால் பண்ணு. இந்த நேரத்துலயும் ஆட்டத்தை நிறுத்த மாட்டியே. நடத்து. ஹாய். ஓகே பாய். டேய், அப்புறம் அந்த வீடியோ வைரல் ஆயிடுச்சு. 6 லட்சம் வியூஸ். கமெண்ட படிச்சு சிரிச்சு வயிறே புண்ணாயிருச்சு. போன வைடா. மணி 12:30 ஆயிடுச்சு. உன் பிளான் தான் என்ன? அதை சொல்லு. இன்னைக்கு கிறிஸ்மஸ் ராத்திரி என்ன ரிஸ்க் ஆனாலும் பரவாயில்ல, என்ஜாய் பண்ண போறேன். ரிஸ்க்லாம் எடு. ஆனா ஒரு தடவை யோசிச்சு பாத்துக்க. அட, இது ரிஸ்கே இல்லடா. அவ புருஷன் கல்ஃப்ல இருக்கான், இவ வீட்டுல தனியா தான் இருக்கா. எங்களுடைய தலை கிறிஸ்மஸ்டா. நீ மச்சக்காரன்டா மச்சி. வேற என்னத்த சொல்றது? பெரிய ஆள்ரா நீ. என்னாலலாம் முடியாது. டேய், நம்ம டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணணும்டா. மனுஷனுடைய தேவைக்கு தாண்டா இதெல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்ப பார்த்தாலும் அந்த Facebookல இருக்காம இன்ஸ்டாகிராம்ல வந்து பாருடா. அங்க தாண்டா உண்மையான ஆட்டமே இருக்கு. நமக்கு பிடிச்ச பொண்ணுங்க எல்லாரையுமே ஃபாலோ பண்ணலாம். அவளுக்கு போடுற போஸ்ட்டுக்கு லவ், லைக், கமெண்ட்ஸ் சும்மா அள்ளி போட்டுக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு மாட்டும்டா. என்னதான் இருந்தாலும் நடுராத்திரில அவ வீட்டுக்கு போறாங்கிறது. டேய், அதுல தாண்டா த்ரில்லே இருக்கு. ஏதோ ஒரு படத்துல கூட நம்ம எஸ்டிஆர் போவாரு. ஓ, அவங்களுக்கும் அதான் பிடிக்கும். அவங்களும் அதை தான் எதிர்பார்க்கறாங்கன்னு சொல்ல வர. அப்படிதானே? அதே தான்டா. இவா, எழுந்துரு வா. வந்தாச்சு. டேய், அவளுடைய வீடு இங்க பக்கத்துல தான். வண்டியில போறது அவ்வளவு சேஃப் இல்ல. நீ வண்டியை தள்ளு. தள்ளுடா. தள்ளுறான்டா. நீ எங்கடா போற? நீங்க நில்லு, நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். நானா? இங்கயா? நீ எங்க வந்து என்னடா பண்ண போற? நான் அங்க வந்தாலும் இங்க இருந்தாலும் எல்லாம் ஒண்ணுதானே. வா, வேற வா வா. இது தெரியாத ஊர்ரா. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குடா. டேய், ஒரு காதலன் எப்பயுமே வெல் பிளான்டா இருப்பான்டா. டோன்ட் வரி, வா.
நீ இப்படிலாம் பயப்படக்கூடாதுடா. இல்ல அவளுக்கு என்ன வயசு இருக்கும்? ஒரு 30-35 இருக்கும்டா. உன்னோட வயசு கொஞ்சம் ஜாஸ்தியா ஏய், இருக்கு. அதுல இருக்கிற சூட்சுமம் தெரியாம தான்டா நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க. 30 வயசுக்கு மேல உள்ள பொண்ணுங்க அன்பை அள்ளி கொடுப்பாங்கடா. அதனால தான்டா. உண்மையாவா? ஆமாண்டா. பா நீ பெரிய எழுத்துக்காரன்டா. டேய், இப்படி துள்ளி குதிச்சு போகாதடா. பூனை மாதிரி மெதுவா அழி எடுத்து வைக்கணும்டா. நாம நடக்கிறது நிலத்துக்கு கூட தெரியக்கூடாதுடா. ஓகே. டேய், ரொம்ப ஓவரா பண்ணாதடா. மத்தவங்களுக்கு சந்தேகம் வராத மாதிரி நடந்தா போதும்டா. உன்னை வச்சுக்கிட்டு நான் எப்படிதான் வேலையை முடிக்க போறேன்னு தெரியல. டேய், இதா அவ வீடு. நான் போய் பெல் அடிக்கிறேன். டேய், நீ எங்கடா போற? நான் அங்க வந்து ஒரு டீ சாப்பிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். நீ உன் லீலையை நடத்து. ஓ டேய், நான் இப்ப தனியா வந்திருக்கேன்டா. அதுவும் டெக்ராடூன்ல இருந்து ஸ்ட்ரைட்டா வந்திருக்கேன். இத பாத்தியா? டெக்ராடூன்ல முசோரில மட்டும் கிடைக்கிற முசோரியன் ஃபெர்னிடா இது. அப்படி ஒண்ணு பண்ணி. இல்லையே. இது காலையில தர்மம் கிட்ட வாங்கின லோக்கல் சரக்கு தானே? அது உனக்கு, எனக்கு இது முசோரியன் ஃபெனி. நீ ஊரை விட்டு எங்கேயும் போனதுல இதுல முசோரின் ஃபெனியா? நீ போறதெல்லாம் சரிதான். மேக்சிமம் 1 மணி நேரம் தான். என்னால இங்க கொசுக்கடியிலாம் நிற்க முடியாது. டேய், நீங்க நின்னுட்டு இருந்தா மட்டும் போதும்டா. யாராவது வந்தா சிக்னல் மட்டும் கொடு. விசில் அடிச்சா போதுமா? அது ஒண்ணு வேண்டாம். நிறைய படத்துல பார்த்தாச்சு. வேற ஏதாவது புதுசா ட்ரை பண்ணு. என் மொபைல் வச்சு சவுண்ட் கொடுக்கட்டுமா? போதும். ஐயோ ஒரு நிமிஷம்டா. என் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுடா. நல்லா வருவ. there is a plan B. சொல்லு. டேய், நான் உனக்கு அங்க போயிட்டு கால் பண்ணா ஓகே தானே? ஓ செம்ம ஐடியா. ஓகேடா, see you. டேய் இருடா இருடா. என்னடா? என் மொபைல் ஃபோன் நீ கால் பண்ண மட்டும் ஆன் ஆயிடுமா? ச்சே, டோட்டல் ட்ராப். there is a plan C. don't worry. உங்ககிட்ட வெடிக்க வேண்டிய மீதி பட்டாசு இருக்குல்ல? plan C. அதுல இருந்து ஒரு பட்டாசை மட்டும் எடுத்து வெடி. அதுவும் யாராவது வந்தா மட்டும்தான். ஓகே. பிரச்சனை தொடர்ந்து இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 2வது பட்டாசையும் வெடி. செட். 3வது பட்டாசு வெடிக்கிறதுக்குள்ள நான் இங்க எஸ்கேப் ஆயிடுவேன். இது ஐடியா. பட்டாசு வெடிச்சா முழிச்சுக்க மாட்டாங்க. கிறிஸ்மஸ்டா, யாரோ கொண்டாடுறாங்கன்னு நினைச்சுப்பாங்கடா. சரி வரேன், பை. இருடா, அதுக்கு ஏன்டா செவரேறி குதிக்கிற? முன்வாசல் வழியா போக வேண்டியதானே? டேய், அதுல த்ரில்லே இருக்காதுடா. செவ்வரேறி குதிச்சு போனாதான்டா அதுல த்ரில்லே. காதல்ல இருக்கணும்னா எப்பவுமே ரிஸ்க் எடுக்கணும்டா. ரிஸ்க் எடுக்கிறதுனா சிஞ்சுக்கு ரொம்ப பிடிக்கும்டா. ஓகே. டேய், ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். நான் வாசகதவை திறக்கிறேன். இல்ல வேண்டாம். நான் இப்படியே உன்னை கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கேனே. விண்ணை தாண்டி வருவாயா சிம்பு மாதிரி. ஷீ, அப்படிலாம் பார்க்காதப்பா. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. சரி, நான் அந்த பக்கமா வரேன். கதவு தர. இமயமலை உச்சியில புல்லட்ல நான் இருக்கும்போது தான் கிறிஸ்மஸ்க்கு ஒரு gift வேணும்னு சொல்லி சிஞ்சு கால் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் 100 கிலோமீட்டர் வேகத்துல வந்தேன் என் சிஞ்சுவை பார்க்க. இமயமலை உச்சியில புல்லட் ஏறுமா? பின்ன ஏறாம ஜம்மு காட்டு வழியா ஒரு ஷார்ட்கட் இருக்கு. நானும் மேஜர் ரவி அந்த வழியா தான் போவோம். சினிமாக்காரங்களா உங்களுக்கு தெரியுமா? நீங்க ஏன் சினிமாவில் நடிக்க கூடாது? அழகா தானே இருக்கீங்க. எனக்கு அதெல்லாம் இஷ்டமே இல்ல. எனக்கு இந்த டிராவலு, புல்லட்டு, இமயமலைக்கு போறது இதெல்லாம் தான் எனக்கு பிடிக்கும். இப்போ எது மேல இன்ட்ரெஸ்ட்? அது என்னோட சிஞ்சு கிட்ட மட்டும்தான். முசூரியன் பெனி என்னோட செல்லத்துக்கு மனுவோட பரிசு. இன்னும் ஆளை காணுமே. இன்னொரு தம்மு போடுறேன், நீ அங்க போடு. சிஞ்சுக்கு ஞாபகம் இருக்கா நான் தடவை உன்னுடைய போஸ்ட்டுக்கு லைக் போட்டது? மறக்க முடியுமா? அன்னைக்கு நான் டெக்ராடூன்ல இருந்தேன். இன்னைக்கு உன்னுடைய வீட்டில் இருக்கேன். இங்க நீயும் நானும் மட்டும்தான் இந்த மூடின ரூமுக்குள்ள. வாட் நெக்ஸ்ட்? எல்லாம் உன்னுடைய விருப்பப்படிதான்.
அடி இன்பக் குயிலே நீய காதல் ராணி, விரல் பட்ட நொடியில் நீ என் மோக வீணை, காமனின் பைங்கிலி காதலின் தேன் துளி, காமனின் பைங்கிலி காதலின் தேன் துளி. ஓ ஓ அடி இன்பக் குயிலே நீய காதல் ராணி, விரல் பட்ட நொடியில் நீ என் மோக வீணை, காமனின் பைங்கிலி காதலின் தேன் துளி, காமனின் பைங்கிலி காதலின் தேன் துளி. ஓ ஓ அட என்னது இது இப்படிலாம்? ஆமா இப்படிதான் பண்ணுவாங்க. ச்சே, மொத்தத்தையும் கட்டி போட்டுரு. வாயில மட்டும் துணியை வச்சு அடைச்சிடாத, முத்தம் கொடுக்க முடியாது. കണ്ണും കണ്ണും കാത്തിരുന്നു മണ്ണിലൊരു വൈതലിനാ ஐயோ மாட்டணும்டா. ദൈവപുത്രൻ പിറക്കുമെന്ന് കണ്ണും കണ്ണും കാത്തിരുന്നു മണ്ണിലൊരു വൈതലിനാ കാതോടും കാതോരം കേട്ടിരുന്നു ദൈവപുത്രൻ പിറക്കുമെന്ന് ആകാശവീതിയിൽ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் இங்க கிறிஸ்மஸ் கொண்டாடிட்டு காத்து வாங்கலாமேனு. ஆமா, எந்த ஏரியா? நான் அது அந்த பக்கம். ஜாய் என்ன புது வீட்டுக்கு குடி வந்திருக்கீங்க, அதுதான், கரெக்டா? அதுதான். தொப்பிய மாட்டிக்கங்க. ஜாலியா பட்டாசெல்லாம் வெடிச்சு கொண்டாடுறீங்க. வா 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 போலாம். താരാട്ടുപാടി ഉറക്കിടുവാനായി മനതാരിൽ നിനച്ചിരുന്നു. அது வந்து நாம இப்படி நடுராத்திரில அடுத்தவங்க வீட்டை தட்டுறது தப்பு இல்லைங்களா? அதெல்லாம் எந்த தப்பும் கிடையாது. வா 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 வா. வெடிக்காதீங்க. சத்தத்தால போங்கண்ணே. ஐயோ, ஃபர்ஸ்ட் வார்னிங். ஐயோ, என்னாச்சு தெரியலையே. கட் அவுத்துடு. ஏதோ ஊர்வலம். நான் போய் பார்த்துட்டு உடனே வந்துடுறேன். போவாத, கட் அவுத்துடு. ദൈവപുത്രൻ പിറക്കുമെന്ന് കണ്ണും കണ്ണും കാത്തിരുന്നു മണ്ണിലൊരു വൈതലിനാ കാതോടു കാതോരം കേട്ടിരുന്നു ദൈവപുത്രൻ പിറക്കുമെന്ന് നമ്മുടെ ദൈവപുത്രൻ പിറക്കുമെന്ന് കണ്ണും കണ്ണും കാത്തിരുന്നു. ஐயோ கடவுளே, இன்னைக்கு நான் மாட்டினேன். കാതോടു കാതോരം കേട്ടിരുന്നു ദൈവപുത്രൻ പിറക്കുമെന്ന് ആകാശവീതിയിൽ என்ன பண்ற? கைய விடுறா. அப்படி பிஹேவ் பண்றான். அந்த பொண்ணு கையில பிடிச்சிருக்கா. அண்ணன் தான் அந்த பொண்ணோட புருஷன். சர்ப்ரைஸ் பண்ண வந்திருக்காப்ல. இதானே ட்ரெண்டு. ஏய் என்ன பண்ற? கைய விடுறா. ஆம்பளை இல்ல நினைச்சிட்டு வந்து பொறுக்கித்தனம் பண்றடா நாதாரி. ஐயோ டேய் ஓடி வாடா. எங்கடா இருக்க? என்னாச்சு? ஐயோ சீக்கிரம் வாடா. ஐயோ என்னடா மாமா, என்னாச்சு? வந்து காப்பாத்துடா. அட என்னாச்சு உங்களுக்கு? வஜ்ராசனத்துல பிராணாசனத்தை கலந்து ஒரு விஷயம் பண்ணான்டா. அப்புறம் என்னாச்சு? எதிர்பார்க்காம மாட்டிக்கிட்டேன்டா. சரியா போச்சு. இப்போ நான் எப்படி எடுக்கிறது? நூடுல்ஸ் மாதிரி சிக்கிட்டு இருக்கு. மாமா, ஐயோ நீங்க இத எங்க இருந்து ஆரம்பிச்சீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்களேன். அது தெரிஞ்சிருந்தா நான் ஏன்டா படாத பாடுபட்டு இருக்கேன். என்னை வேடிக்கையா பார்க்காதடா. எப்படியாவது ஒரு நிமிஷம், இதை வந்துடுறேன். எங்கடா போற? நான் போய் கூகுள்ல சர்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். அட படுவாவி, வந்து என் கட்டை ஒத்து விடுறா. கொஞ்சம் சமாளிச்சுக்கோங்க மாமா. உருட்டி விளையாடாதடா. எப்படியாவது புடிச்சு அவுத்து விட பாடுறா. ஐயோ என்னாச்சு? டேய் ஊர்க்காரங்களாம் கூடுறாங்கடா. எப்படியாவது அவுத்து விடுறா. ஐயோ இவருக்கு என்னாச்சு? அது வந்து ஆசனம் மாறி போயிடுச்சு இல்ல மாமா? என்ன?
யோகால ஒரு புது ஆசனாவை கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தாரு. அதனாலதான் இந்த நிலைமை. ரிவ்யூ கொடுக்காம அந்த கட்டை ஊத்து விட்ற பண்ணி. ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். ஐயோ, இப்ப சரி பண்ணிடலாம் போல இருக்கு. அங்கெல்லாம் பிடிக்காதா, பொம்பளை புள்ள வேற நிக்குது. அட இருங்க மாமா, கொஞ்சம் முயற்சி பண்ணா இது பிரிச்சு எடுத்துடலாம். பாபா காப்பாத்திட்டாரு. பாப்பாவா? முதல்ல நீ பாப்பா, முதல்ல இங்க வந்து உட்காருங்க. இந்த வயசுல இதெல்லாம் தேவையா? யாருமா நீ? எனக்கு பக்கத்து வீடு தான். துணி துவைக்கும் போது சத்தம் கேட்டது, அதான் இங்க வந்து பார்த்தேன். பயப்பட வேணாம்மா, பல கண்டுபிடிப்புகள்லாம் இப்படித்தான். இதெல்லாம் எனக்கு ரொம்ப சகஜம். இதெல்லாம் எதுக்கு மாமா? தேவையான? அம்மாடி, உன் பேர் என்னம்மா சொன்ன? ராதிகா. கூப்பிட்டா வர தூரத்துல ஒரு ஆள் இருக்கிறது நல்லதுதான். ஆமா ஆமா, நானும் மாமாவும் இந்த மாதிரி ஆசனாவை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பிரச்சனை வந்தா ஒரு ஆள் வேணும்ல. நீங்க தான் இங்க புதுசா குடி வந்திருக்கீங்களா? இந்த வீடு ரொம்ப வருஷமா பூட்டியே தான் இருக்கு. போன வாரம் ஏதோ சத்தம் கேட்டப்பவே நான் நினைச்சேன் யாரும் இங்க வர போறாங்கன்னு. இந்த வீட்டை விலைக்கு வாங்கிட்டீங்களா? இல்லை இல்லை, நாங்கள் இங்கே வாடகைக்கு தான் வந்திருக்கிறோம். அப்ப இந்த வீட்டோட சொந்தக்காரர் யாரு? நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. ஒரு தடவை ஹரிதுவாக்கு யாத்திரை போயிருந்தேன். அங்கே ஒரு சாமியார் பழக்கமானார். அவர் தான் சொன்னார், அவர் வீடு ஒன்று சும்மா இருக்குன்னு. அப்படி தான் குடி வந்தோம். கொஞ்ச நாளைக்கு இங்கே தான் இருப்போம். ஆமா, நானும் மாமாவும் கொஞ்ச நாளைக்கு மெடிடேஷன் யோகான் பண்ணிட்டு இங்க தான் இருக்க போறோம். சாரி, இன்ட்ரோடியூஸ் பண்ண மறந்துட்டேன். பை த வே, ஐ மனு and this is புஷ்பாங்கதன். உங்க வீட்ல வேற யாரெல்லாம் இருக்காங்க? என்னோட பாட்டி, அப்புறம் சரி நான் அப்புறமா வரேன். டேய், வேடிக்கை பார்த்துட்டு நிற்காம என்னை கொஞ்சம் உள்ளே கூட்டிகிட்டு போடா. யார் வேடிக்கை பார்த்தா? Water sparks life for me. Touch me, tickle me, free years through my valley. Touch me, tickle me, free years through my valley. Kiss the pain, spreading me, awake my spirit, slow my life. Spreading me, awake my spirit, blow my blood. It's the pain, spreading me, awake my spirit, blow my blood. It's the pain, spreading me, awake my spirit, blow my blood. No, 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 ra da 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 da. சொல்றா. என்ன நண்பா விசேஷம்? செட் ஆயிடுச்சா? அட போடா, என்ன விசேஷமோ. காலாங்காத்தாலே அந்த ஆளு யோகான்ற பேர்ல ஏதோ ஒன்று பண்ணிட்டு ஃபிளாட் ஆயிட்டான். சமையல் பண்ணிட்டு இருக்கேன். இப்பதான் சாதம் வச்சிருக்கேன். நான் இது நான் அந்த வழியா தான்டா வரேன். உனக்கு ஏதாவது வேணுமா? வரும்போது கொஞ்சம் சரக்கு மட்டும் வாங்கிட்டு வாடா. நீ வாங்கிட்டு வந்துட்ட, நீ தானே எனக்கு தெய்வம். டேய், அங்க உங்க மாமா இருக்காருல்ல, நீ சரக்கு மட்டும் வாங்கிட்டு வாடா, மற்ற விஷயத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகே ஓகே. டேய், நாங்க ரீச் ஆக 2 மணி நேரம் ஆகும். உனக்கு வேற ஏதாவது வேணுமா? ஒரு பேக்கெட் சிகரெட் வாங்கிக்கோடா, ஸ்டாக் இல்ல. டேய், உனக்கு சரக்கு தவிர வேற எதுவுமே தெரியாதாடா? சாப்பிட ஏதாவது வேணுமான்னு கேட்டேன். போதை மட்டும்தான்டா எங்க சரியான ரிலாக்ஸேஷன். ஓகேடா.
மேப் சொதப்பிடுச்சுடா. நீ இப்ப எங்க இருக்க? நான் இங்க ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கிட்ட நிக்கிறேன். அதேதான் அந்த வழியா வா. சரி. டேய், ஆள் கொஞ்சம் பெருத்த மாதிரி இருக்க. மன நிம்மதி இல்லையடா. மான நிம்மதி விடுறா. ஏன்டா இன்னமும் பழைய விஷயத்தையே போட்டு நினைச்சிட்டு இருக்க? டேய், நேத்து தானே அந்த வீடியோ பார்த்தேன். 3-4 கேமரா வச்சு எல்லா ஆங்கிளையும் எடுத்திருக்கானுங்க நாதாரி பசங்க. இன்னைக்கும் சேர்த்து 1156 கமெண்ட்ஸ். அத வேற எண்ணிக்கிட்டு வரியா நீ? சும்மா ஒரு டைம் பாஸ் தான். டேய், எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லடா. இந்த மாமனை வச்சுட்டு முடியலடா எனக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு இங்க இருந்து வரும்போது நான் சாமியார் ஆயிடுவேன். சரி, நீ நம்ம மேட்டர் எடு. டேய், ஒன்றும் பிரச்சனை இல்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இருடா ஒரு நிமிஷம். மறக்க மாட்டேன்டா உன்னை. ஓகே, பார்க்கலாம். அப்புறம் ஏதாவது தேவைன்னா கூப்பிடுறா. தேவை மட்டும் தான்டா இருக்கு. என்ன மறைச்சு எடுத்துட்டு போறீங்க? இல்ல ஒண்ணு இல்ல, ஃப்ரெண்டு வந்திருந்தாதான். ஃப்ரெண்டுக்கு ஏதோ கொண்டு வந்து கொடுத்த மாதிரி இருந்தது. இல்ல, அது ஊர்கா கொண்டு வந்து கொடுத்தாதான். புரியுது. ஊர்கா பாட்டில் கீழே விழுந்துடாம பத்திரமா கொண்டு போய் வைங்க. அப்ப இதுதான் உங்க ப்ரோக்ராமா? பாத்துட்டீங்களா? பார்த்தேன். யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. இல்ல, சொல்ல மாட்டேன். நீங்களும் உங்க மாமாவும் இங்க எதுக்காக வந்தீங்க? உண்மையே சொல்லுங்க. ஜாலியா இருக்கிறதுக்கு தானே? அட, எங்க மாமா ரொம்ப டீசென்டான ஆளு. அப்படின்னா நீங்க டீசென்ட் இல்லையா? இல்ல, அப்படிலாம் இல்ல. சும்மா அவருக்கு தெரியாம என்ஜாய் பண்ண போறோம், அவ்வளவுதான். சரி, நடக்கட்டும். இந்த ஆளுக்கு வேற வேலையே இல்ல. என்ன புக்கு? கீதாவா? பாபா, அட, இது அங்க பார்த்த புக்கு மாதிரி இருக்கு. யாரு நீ? கோபன். எந்த கோபன்? முன்னாடி நான் இந்த இடத்துல தான் இருந்தேன். என்னையா இது இங்கிலீஷ் படம் எஃபெக்ட்ல வந்திருக்க நீ? பயப்படாத. உன்னை பார்த்து நான் எதுக்கே பயப்பட போறேன்? நீ எப்படியா பூட்டி இருந்த வீட்டுக்குள்ள வந்த? எங்களுக்கெல்லாம் அது ரொம்ப ஈஸி. எங்களுக்கா? எங்களுக்குன்னா என்னையா அர்த்தம்? டென்ஷன் ஆகாத. நான் ஒரு ஆவி. அது சரி, பாக்குறதுக்கு ஏதோ வித்த காட்டுற மாதிரியே இருக்கியா? இந்த வேஷத்தை பார்த்து சொல்றியா? இல்ல, மொத்த ஆம்பியன்ஸையும் பார்த்துட்டு தான் சொல்றேன். அந்த கதை வாட்டுறது கொஞ்சம் நிறுத்துறியா? பழைய வீடியோ இது, இடிஞ்சு விழுந்த போது. அது சரி, என்ன பார்த்தா உனக்கு பயமா இல்லையோ? ஆமா, பாக்குறதுக்கு வித்த காட்டுற பஃபன் மாதிரி இருந்துகிட்டு உன்னை பார்த்து நான் பயப்படுறேனா? சாதாரணமா மனுஷனுங்க ஆவிகளை பார்த்தா பயந்து ஓடிடுவானுங்க. நீ என்ன இவ்வளவு கூலா இருக்க? ஆமா, ஆவின்னு சொல்றீங்களே, டிராக்குலா வகையை சேர்ந்தவங்களா நீங்க? அதெல்லாம் இந்த மனுஷனுங்க கட்டின கட்டுக்கதை. முக்தி அடையாத ஆண்மக்கள், அதுதான் கரெக்ட். ஒரு ஆவியை நேர்ல பாக்குறது இதுதான் முத தடவை. தப்பா எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் தள்ளி வாங்கல. அதுக்கு என்ன?
நீங்க நிஜமாவே பேய் தானா? பயப்படாத, நான் உன்னை ஒன்றும் அப்போ பண்ண. சார் எப்படி செத்து போனீங்க? தேங்காய் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது தானே? ஆமா. பொய் அப்படி சொல்கிறது. தலையில் தேங்காய் விழுந்து தான் செத்து போனேன். ஐயோ, எப்போ? அது நடந்து பல வருடங்கள் ஆச்சு. ஐயோ, நமக்குள்ள அறிமுகமாயிடுச்சு. நான் விஷயத்துக்கு வரேன். நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க புத்தகம் அது என்னோடது. எது இந்த புஸ்தகமா? நீங்க சம்பந்தமே இல்லாம ஆஜராகும் போதே நினைச்சேன். அப்படி என்ன பர்சனல் எழுதிருக்கீங்க? அது நான் எழுதின கதைப்பா. எனக்கு இப்போ ஒண்ணுமே புரியல. இந்த புத்தகத்தை எழுதி முடித்ததும் நான் இறந்து போனதும் ஒரே நேரத்தில். அது சரி, நீங்க இப்ப இங்க வந்ததுக்கு என்ன காரணம்? ஒன்றும் இல்லைடா, இந்த புத்தகத்தை இது வரைக்கும் யாருமே வாசிச்சதில்லை. யாராவது வாசித்து அபிப்பிராயம் சொன்னாங்கன்னா செத்து போயிடலான்னு இருக்கேன். என்னது? நீங்க தான் ஏற்கனவே செத்து போயிட்டீங்களே. நான் ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேன் ப்ரோ. நீ இதை வாசிச்சுட்டு ஜென்யூனாக உன்னோட அபிப்பிராயத்தை சொல்லு. என்ன ஆனாலும் இதை அச்சடித்து பார்க்குற யோகம் எனக்கு இல்லை. இங்க பாருங்க, எனக்கே இப்ப பைத்தியம் முடிச்ச மாதிரி உட்காந்துருக்கேன். இப்ப எனக்கு படிக்கலாம் மூடே இல்லை. நீங்க இப்ப போயிட்டு நாளை காலையில வாங்க, அப்ப பார்க்கலாம். ஏப்பா, என் நிலைமை கொஞ்சம் புரிஞ்சுக்கப்பா. எனக்கு அப்படிலாம் பகல் வெளிச்சத்துலேருந்து இறங்கி வர முடியாது. அது நான் இப்போ உங்ககிட்ட ஒன்று கேட்க போறேன், தப்பா எடுத்துக்க கூடாதுன்னு. உங்களுக்காக நான் இந்த கதையை படிக்கிறேன். ஆனா எனக்காக நீங்க ஏதாவது ஸ்பெஷல் பவர் கொடுக்க முடியுமா? நீங்க ஒரு பேய் தானே, கமிஷன் வாங்காம யாரும் பண்றது இல்லை. என்னது? அதுல என்ன மாயமா மறைய வைக்கிற மாதிரி அந்த மாதிரி பண்ண முடியுமா? அது முடியாது. என்ன மாதிரி பேய்களுக்கு தான் அப்படி மறைய முடியும். வேற யாரையும் அப்படி பண்ண முடியாது. மாயமாயெல்லாம் மறைய வைக்க முடியாது. ஆனால் வேற ஒரு விஷயம் பண்ண முடியும். அது என்ன பண்ண முடியும்? இந்த புத்தகத்தை நீ வாசிக்க ஆரம்பிச்சா அதில் உள்ள ஏதாவது ஒரு கதாபாத்திரமா நீ வாழ முடியும். கதை முடிகிற வர. சூப்பர். ஆனா கதை எப்படி இருக்கும்? இந்த அவார்ட் படம் மாதிரி இருக்காது. படிச்சா தெரிஞ்சிட போது. நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது எனக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் புரியல. இருந்தாலும் ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். பண்ணையாரே, இதுவும் பொம்பளை பிள்ளை தான். ஐயப்பா, தொலைச்சிடுவாடா சனியங்களை. அண்ணா, கதை செம்ம டெரரா இருக்கு. ஒரு கதைன்னா எல்லாமே இருக்கணும்ல. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நீங்க வேற லெவல். இன்னொரு தடவை சொல்லு. நீங்க வேற லெவல்னு சொன்னேன். ஆஹா, இது போதுண்டா எனக்கு. மேலே படி. முழு கதையும் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியணும். கொஞ்சம் வயலன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. கதை இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் எவ்வளவோ இருக்கு. உனக்கு தான் பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்கு. மீதி கதையும் படிக்கிறேன். உனக்கு வேணும்னா உனக்கு பிடிச்ச முகங்களை கதாபாத்திரங்களாக மாற்றிக்கலாம். ஆனா இப்ப பார்த்து அந்த பணையார் முகம் மட்டும் வேண்டாம். பார்ட்டி பெரிய வில்லன்னு கதை ஆரம்பிக்கும் போது எனக்கு தெரிஞ்சிருச்சு. இனிமே தானே கதாநாயகன்லாம் வருவான். அப்படின்னா அப்ப வரும்போது சொல்றேன். இப்ப பார்த்த பண்ணையாரு சரியான சைக்கோ. ஷூ,
கிரைம் த்ரில்லர் தானே இது? கண்டினியூ. சாமி, நான் செத்து போனா என்னுடைய என் தலைமுறை முடிஞ்சிடும் போல இருக்கு. அது மட்டும் நடந்துடவே கூடாது. எனக்கு ஒரு ஆண் வாரிசு வேணும். அதுக்காக என்ன விலை வேணா கொடுக்க நான் தயாரா இருக்கேன். 4 கல்யாணம் பண்ண வேணாம். ஆனா 4 பேருக்குமே பிறந்தது பெண் குழந்தை மட்டும்தான். அதை கொன்னு போடுறத தவிர வேற வழி தெரியல எனக்கு. பரிகாரம் நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சாமி, அதை நான் பண்ணிடுறேன். அதுக்காக உங்களுக்கு என்ன தேவைப்பட்டாலும் நான் பண்றேன். பரிகாரம் இருக்கு தம்பி. நீங்க அதுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும். சாதாரண கல்யாணமா இருக்கக்கூடாது. நான் சொல்ற மாதிரி சில விதிமுறைகள் படி பண்ணணும். இன்னையிலிருந்து 7 நாளைக்குள்ள நீங்க ஒரு கன்னி பொண்ணை கல்யாணம் பண்ணணும். 7 நாள் அப்படி ஒரு பொண்ணை நான் எங்க கண்டுபிடிக்கிறது? கிடைப்பா. அப்படி ஒரு கன்னி பொண்ணு உங்க முன்னாடி வரும். சாமி, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். அதுக்கப்புறம் நான் இன்னும் முடிக்கல. தேவநாராயணன் குங்கிகளை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? தங்களுடைய பலத்தால காட்டையே ஆண்ட ஆண்கள் தான் இந்த குங்கிகள். ஒரு தடவை ஒரு குங்கி காட்டை விட்டு எங்க தாத்தாவை பார்க்க வந்தான். எங்க தாத்தா அப்போ பேறு பெற்ற தாந்திரிகன். மந்திர தகடுகள்ல தன்னுடைய திறமையால 12 ரத்த காட்டேரிகளை கட்டி போட்ட வித்வான். அந்த குங்கி ஏன் என் தாத்தாவை பார்க்க வந்தான் தெரியுமா? குங்கி தலைமுறையில வீரியமிக்க ஆண் சந்ததிகளை உருவாக்குறதுக்கு. குங்கிகளுக்காக மருந்து கண்டுபிடிக்க தன்னுடைய பூஜை அறையில நாள் கணக்கா ஏடுகளை தேடிக்கிட்டு இருந்த என் தாத்தா 12 நாள் கழிச்சுதான் வெளியிலேயே வந்தார். தாத்தா கண்டுபிடிச்ச மருந்து இப்பவும் எங்களுக்கு தெரியும். அப்படியா? என்னது? கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான். பூரண கர்ப்பிணியான காட்டு யானையை கொன்னு கர்ப்ப பாத்திரத்தை வெளியில எடுத்து பெத்தவளையும் குழந்தையையும் அறுத்து பிரிச்சு கர்ப்ப பாத்திரத்தை 12 நாள் வெயில்ல சூரியனுக்கு கீழே காய வைக்கணும். சாயங்காலம் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி காய வச்ச அந்த கர்ப்ப பாத்திரத்தை சுத்தி நெருப்பு வைக்கணும். அப்படி 12 நாட்கள் 12 நாளுக்கு அப்புறம் அந்த கர்ப்ப பாத்திரம் அப்படியே சாம்பல் ஆயிரும். அந்த சாம்பல் தான் இப்போ உனக்கு வேணும். அந்த சாம்பல் எப்படி கிடைக்கும்? வழி இருக்கு. குங்கிகள் இன்னமும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. நான் நினைச்சா அதுல ஒருத்தன் அந்த சாம்பலை எடுத்துக்கிட்டு காட்டுல இருந்து வருவான். சாம்பல் கிடைச்சதுக்கு அப்புறம் மணப்பெண்ணை நல்லா குளிக்க வச்சு ஈர துணியோடையே பூஜை பீடத்துக்கு கூட்டிட்டு வரணும். மந்திரங்கள் நிறைய உச்சரிக்கணும். அதை தாந்திரிகம் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலா வேள்வி நடத்துற ஆளே தான் அதை சொல்லி ஆகணும். 14 நாட்கள் நடைபெறும் அந்த பூஜை. அதுக்கப்புறம் அவ கூட நீங்க கலந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பையன் பிறப்பான். கண்டிப்பா நடக்கும். தாந்திரிகம் எப்பவும் தவறாகாது. நான் உங்களை நம்புறேன். இனிமே யோசிக்க வேண்டாம். அந்த சாம்பலை என்ன விலை கொடுத்தாவது நான் வாங்குறேன். வர வச்சிடலாம். ஆனா நான் சொன்ன மாதிரி முதல்ல வேலையை ஆரம்பிங்க. சுவாமி, என்ன பண்ணணும் உங்களுக்கு இதுக்காக? நினைச்ச காரியங்கள் எல்லாம் நல்லபடியா முடியட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். அட, இந்த பொண்ணு யாரு? தேவி, பண்ணையாரோட செட்டப்பு. சரிதான். எங்கேயோ போயிட்டீங்க போங்க. என்ன யோசனையில் இருக்கீங்க? இன்னும் எத்தனை தடவை தான் முயற்சி பண்றது? சுவாமி சொன்ன மாதிரி ஒரு கன்னி பொண்ணை உடனே கண்டுபிடிக்கணும். பூஜை ஆரம்பிக்கணும்.
எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்கா. அவளுடைய அம்மா அப்பா எப்போ இறந்துட்டாங்க. சின்ன வயசுக்காரி தான். யாரு? கீதா. இது யாரு? இவதான் ஹீரோயினா? ஆமாம், கீதா. இந்த கீதாவுக்கு எனக்கு பிடிச்ச முகத்தை கொடுக்கவா? அதுக்கு என்ன, தாராளமாக கொடு. நான் கீழ்சேரி கிராமத்தில் தேவநாராயணன் பண்ணையார். உங்கள் பொண்ணை பார்த்து பிடிச்சி போய் வந்திருக்கேன். அவளை கல்யாணம் பண்ணிக்க விருப்பப்படுறேன். ஆட்சேபணம் இல்லைன்னா நடத்தி வைங்க. கடவுளே, என்னால இதை நம்பவே முடியல. என்ன ஆட்சேபணம் இருக்க போகுது? இதெல்லாம் இந்த ஜென்மத்துல கிடைக்கிற பாக்கியமாச்சே. உங்கள் பொண்ணுகிட்டயும் சம்மதம் கேட்டுருங்க. எதுக்கு பண்ணையாரே அவ சம்மதம்லாம்? பால் குடிக்கிற வயசுல இருந்தே அவளை பார்த்துட்டு வர்றேன். அவளுடைய அம்மாவும் அப்பாவும் அவ பிறந்த உடனேயே செத்து போயிட்டாங்க. உங்களுக்கு பிடிச்ச பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு கோயிலில் கல்யாணத்தை முடிச்சுக்கலாம் நாளைக்கு. ரொம்ப சந்தோஷம் ஐயா. இந்த சீன் பிளாட்டா இருக்கேனே, ஒரு வெரைட்டி வேண்டாமா? உதாரணத்துக்கு ஹீரோ அப்படியே டாடா சுமோல வேகமா வந்து ஒரு இடி இடிக்க வேண்டாமா? டோர்லாம் டப்படப்பன்னு திறந்து அப்படியே பண்ணையார இழுத்து போட்டு ஒரு 4 மிதிக்க வேண்டாம்? நல்லா அவன் நுங்க எடுத்து ஹீரோயினை காப்பாத்தி கூட்டிட்டு போயிருக்க வேண்டாமா? நீ கொஞ்சம் அமைதியா இரு. கதையை மேலே படி. கதை படிக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. நான் சொன்ன மாதிரி இருந்துக்கலாம். என்னது இது? இன்னும் தூங்கலையா நீ? சத்தமே வராம என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இல்ல, புக்கை படிச்சுட்டு தூங்கலான்னு. அது என்ன புக்கு? காமி. அது வந்து கர்ப்ப பாத்திரம், எலிமெண்ட் ஆஃப் த எலிஃபண்ட், இல்ல பவுடரு, இல்ல சாம்பல். ஓ, இங்கிலீஷ் புக்கா? அப்போ நீயே படி. சரி சரி. சீக்கிரமா படு. கோபன் 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 ஒருவேளை இதுக்குள்ள போயிருப்பானோ? ச்சே, கதை கேட்குற மூட்ல வந்தானே. மச்சான் எங்க போனான்னு தெரியலையே. கோபன் கோபன் என்னடா பண்ணிட்டு இருக்க? இல்ல மாமா, அது வந்து என் வாட்சோட முள்ள காணும் மாமா. இந்த ராத்திரி இல்லையா? ஆமா மாமா. மணி என்ன ஆகுது தெரியுமா? அதை பக்கம் தான் வாட்ச் எடுத்து, ஆனா முள்ள காணும். பரவாயில்ல, போய் படு. அவ்வளோ ஒருத்தவன் உங்கவே மாட்டான் போல இருக்கு. பைபிள ரொம்ப படிக்கிறானே இவன். ஓ, இங்கிலீஷு. ஐய, சரியில்லையே. போ.
பாட்டி பாட்டி என்னாச்சு என்னாச்சுமா? அந்த ஜன்னல் பக்கத்துல யாரோ இருக்காங்க. ஐயோ கடவுளே. வா வந்து என் ரூம்ல படுத்துக்கா. வா. இந்த புக் எங்க போச்சு? இங்கே தானே எங்கேயோ வச்சேன். எங்க போய் தொலைஞ்சதுன்னு தெரியலையே. ஆஹா, உள்ள வாங்க. இங்க நீங்க 2 பேரும் மட்டும்தான் இருக்கீங்களா? இல்ல நாங்க 2 பேரும் மட்டும்தான். பக்கத்து வீட்ல 2 பேர் ஆம்பளைங்க இருக்கிறது எங்களுக்கும் பாதுகாப்பு தான். கல்யாண வயசுல ஒரு பொண்ணோட நானும் தனியா இருக்கேன். நான் உங்ககிட்ட ஒரு சின்ன உதவி கேட்டு வந்திருக்கேன். என்ன வேணுமோ தயங்காம கேளுங்க. அக்கம் பக்கத்து வீட்டுல இருக்கோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருப்போம். நேத்து ராத்திரி எங்க வீட்டுக்கு வெளியே யாரோ நிக்கிறத இவ பாத்திருக்கா. சே, இவங்கெல்லாம் மனுஷ பிறவியா என்ன? இவங்களுக்கு மிருகமே மேலு. ஒரு வயசு பொண்ணு ரூமை எட்டி பாக்குறானா அவனுக்கு எவ்வளவு நெஞ்சல் தான் இருக்கணும். நீங்க அந்த ஆளை பாத்தீங்களா? இல்ல, ஒரு நிழல் மாதிரி. கூட ஆம்பளைங்க இருந்தா மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். திவாகரனும் இந்த நேரம் பார்த்து ஊர்ல இல்ல. கல்யாணம் நிச்சயமான பொண்ணை வச்சுக்கிட்டு. அட, நீங்க பயப்படாதீங்க. இனிமே அந்த மாதிரிலாம் நடக்காது. இங்க பக்கத்துல இருக்கிறவங்க தான் யாராவது அந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. நீங்க தப்பா நினைக்கலன்னா தம்பிய ஒரு 2 நாளைக்கு அங்க. இவனை வந்து இதுல என்ன இருக்கு? இன்னில இருந்து உங்க வரண்டல வந்து படுத்துட்டா போச்சு. ரொம்ப நன்றி தம்பி. சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். போயிட்டு வாங்க. இந்த காலத்து தலைமுறையே எப்படி இருக்கு பாருங்க. இது எங்க தோட்டத்துல இருந்தது. இந்த போட்டோவை பார்த்து தூக்கி போடலான்னு நினைச்சேன். ஆனா சும்மா இருக்கும்போது படிக்கலாமேன்னு வச்சுக்கிட்டேன். நீங்க படிச்சுட்டு அப்புறமா கொடுங்க. ரொம்ப சந்தோஷம். நான் இதுதான் காலையில இருந்து அங்கேயும் இங்கேயும் தேடிக்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ. இதுல அப்படி என்னதான் இருக்கு? இது ஒரு ஜீனி தெரியுமா? அதெல்லாம் இப்ப சொன்னா உங்களுக்கு புரியாது. சரி சரி, நீங்க போங்க, ராத்திரி பார்க்கலாம். என்ன மனு, நீ இன்னுமா தூங்கல? ஏய், என்னன்னு தெரியல, தூக்கம் வரல. புது இடங்கிறதுனாலயா? ஏய், எனக்கு அந்த மாதிரி பிரச்சனைலாம் எதுவும் இல்ல. வானத்துல ஒரே நட்சத்திரமா இருக்குல்ல? இதுல ஒன்னு ஜொலிக்கும் போது ஒன்னு அணைஞ்சிரும். அது அணைஞ்சதுக்கு அப்புறம் இன்னொன்னு ஜொலிக்கும். எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்குல்ல? இறந்து போனவங்கலாம் இந்த மாதிரி தான் நம்மள பாக்குறதுக்காக வருவாங்களாம். சில கெட்டிக்காரனுங்க பகல்லையே வந்து பாப்பானுங்க. நீ பாத்திருக்கியா மனு? பின்ன நேத்து கூட ஒரு ஆள் வந்தானே. அது யாரு? அது ஒரு ஜீனி. ஜீனியா? அது உன்கிட்ட என்ன சொல்லுச்சு? ஒன்னும் சொல்லாம கம்முன்னு அப்படி போயிட்டான். நிஜமாவா? நானா பொய்யா சொல்றேன்? சும்மா கதை விடாத. சரி, நம்மள விட உன் இஷ்டம். சரி சரி, நான் நம்பிட்டேன். இப்ப ஹாப்பியா? என்னோட பெரிய ஆசை என்னன்னு உனக்கு தெரியுமா மனு? அது என்னன்னு சொன்னாதானே தெரியும். ஆகாயத்துல இருக்கிற நட்சத்திரங்களை எண்ணிக்கிட்டே அப்படியே படுத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு டெரஸ்ல போய் படுத்தா போதுமே. டெரஸ்ல படுத்தா மட்டும் பத்தாது, கூடவே மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்க இருக்கணும். அதான் உங்களுக்கு கல்யாணம் ஆக போதுல, ஒரு ஆள் வருவார்ல. ஏய், என்னாச்சு? இல்ல இல்ல, ஒன்னும் இல்ல. பரவாயில்ல, சொல்லுங்க. அங்க மேல இருக்கிற நட்சத்திரங்கள்ல என்னோட அப்பா அம்மாவும் இருக்காங்க. என்ன ரொம்ப ஓவர் ஃபீலிங்கா இருக்கு? ஏதாவது பிரச்சனையா? இல்ல இல்ல, பரவாயில்ல, சொல்லுங்க. நான் குழந்தையா இருக்கும்போது என் அப்பா அம்மா இறந்துட்டாங்க. எனக்கு விவரம் தெரிஞ்சு என்னை தூக்கி வளர்த்ததெல்லாம் இவங்க தான். என்னது? அப்போ இவங்க உங்க அம்மா இல்லையா? இல்ல, என்னை கட்டிக்க போறவரோட சொந்தக்காரங்க தான் இவங்க. இவங்களும் திவாகரும் தான் என்னை பாத்துக்கிறாங்க. அவர் ரொம்ப மோசம், எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. எனக்குன்னு யாரும் இல்லாததால என்னால எதிர்த்து பேசவும் முடியல.
இங்க பாருங்க, நான் ஒன்று சொன்னா நீங்க நம்புவீங்களான்னு தெரியல. சேம் உங்களை மாதிரி ஒரு கதை தான் நான் இப்போ படிச்சிட்டு இருக்கேன். நீங்க காலையில கொண்டு வந்தீங்களா ஒரு புக்கு, அதுல தான். நிஜமாவா? நிஜமாதான். என்னை பார்க்க அடிக்கடி ஒரு ஜீனி வருவான்னு சொன்னால, ஆமா. அது உண்மைதான். நீ என்ன சொல்ற? அட இந்த புக்கு தாங்க அந்த ஜீனி. இப்போ நான் இந்த புக்கை ஓபன் பண்றேன். ஆனா நீங்க பயப்படக்கூடாது என்ன? இது யாரு? அட பயப்படாதீங்க, அவர் ஒன்றும் பண்ண மாட்டாரு. அப்படின்னா இவர் தான் நேற்று ராத்திரி எட்டி பார்த்ததா? சிச்சி, இவர் அந்த மாதிரி ஆள்லாம் இல்லைங்க. பின்ன பொம்பளைங்க ரூமை எட்டி பார்த்து என்ன தருமடி வாங்க சொல்றியா என்ன? சே. சரி, யார் இவரு? இவரை பத்தி தான் நான் இப்போ உங்ககிட்ட சொன்னேன். உங்களுக்கு உங்களை மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணை பத்தின கதை கேட்கணும்னு ஆசையா இருக்கா? இல்ல பாக்குறீங்களா? ஆமா, இது யாரு? என்ன மாதிரியே இருக்கு. அது வந்து கோபன் ஒரு ஆஃபர் கொடுத்தப்போ கவலைப்படாத, இது உனக்கு விருப்பமே இல்லாத கல்யாணங்கிறது எனக்கு தெரியும். எனக்கு இவரோட வாழ விருப்பம் இல்ல. எனக்கு எப்படியாவது இங்க இருந்து அனுப்பிடுங்க. அதெல்லாம் நீ நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லம்மா. உங்களுக்கு பிறக்கிற முதல் குழந்தை ஆண் குழந்தையா இருந்தா வாழ்நாள் முழுக்க நீங்க ராணி மாதிரி வாழலாம். ஒருவேளை பெண் குழந்தையா இருந்தா? நான் எங்கேயே இருந்து செத்தாலும் சரி, அவர் என்ன தொடுறதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். உன்னை கவனிச்சுக்கிற பொறுப்பு என்கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. அதில் உனக்கு எந்த குறையும் இல்லாமல் நான் பார்த்துப்பேன். சரி வா. இப்படி சோகமா இருக்கிறது உனக்கு கொஞ்சம் கூட செட் ஆகல. இந்த வீட்டுல நீ ராணி மாதிரி வாழ வேண்டிய பொண்ணு. கீழ்ஷேரி மனையில ஒரு ஆண் குழந்தை கொஞ்சி விளையாடுறத நான் பார்க்கணும். அவன் மூலியமா தேவநாராயணன் பரம்பரை பல தலைமுறை நீடிச்சிருக்கும். நான் என்ன ஆசைப்பட்டாலும் அதை அடைஞ்சே தீருவேன். இன்னையிலிருந்து 14வது நாள் பௌர்ணமி வரைக்கும் இங்க பல பூஜைகள் நடக்கும். அதுக்கப்புறம்
ஐயப்பா. சொல்லுங்க எஜமா. நான் சொன்ன விஷயங்கள்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கு எஜமா. பூஜை முடிகிற வரைக்கும் வெளியில இருந்து எந்த ஒரு ஆளும் வரக்கூடாது. அதே மாதிரி இங்கிருந்து யாரும் வெளியில போகக்கூடாது. ஜாக்கிரதை. நாளைக்கு காலையில் பூஜைக்கு தேவையான பஸ்மத்தோட இங்கே ஒரு ஆள் வருவார். காட்டு பகுதியில் வருவார். அதுக்கு வழிகாட்ட நீ போகணும். தனியாக தான் போகணும். அப்படியே செய்கிறேன். அட நான் தான் மெயின். அட மேலே படிப்பா. டேய் நான் எப்போ இதில் வந்தேன்? படிப்பா தெரியும். சாமி சொல்லி அமிச்சான் நீங்கள் தானே? ஆமாம், அது நான் தான். நீங்கள் வரதை யாராவது பார்த்தாங்களா? இது வரைக்கும் யாரும் பார்க்கல. இவர் தான் அந்த ஆள் எஜமா. அந்த மருந்தை கொடுப்பா. சுவாமி ஏதாவது முக்கியமான விஷயத்த சொல்லி அனுப்புனாரா? சொன்னாரு. பூஜை முடிகிற வரைக்கும் உங்க கூடவே இருந்து பார்த்துக்க சொல்லி என்கிட்ட சொன்னாரு. இருந்தாலும் பூஜை முடிகிற வரைக்கும் இங்கேருந்து யாரும் வெளியில் போக முடியாது. ஐயப்பா, இவர் தங்குறதுக்கான ஒரு இடத்த தயார் பண்ணி கொடு. சரிங்க அஜமா. உங்களுக்கு எது வேணாலும் என்கிட்ட கேட்டால் போதும். ஒரு குறையும் வைக்க மாட்டோம். வெளியே போகணுன்னு மட்டும் நினைக்கவே கூடாது. சொன்னது புரிஞ்சுதா? புரிஞ்சுது. வா. இங்கே படுத்துக்கோ. ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா என்னை கூப்பிட்டா போதும். நான் வெளில தான் இருப்பேன். சரி. ஆவாரம் பூ போலே ஆனந்தம் தானானதே
காற்றோடு நான் தேடும் என் காதல் நீதானே. அருகேவா அமுதேவா ஞானத்தின் காதல் அன்பே. முகம் தேடி அலைந்தோடும் என் நெஞ்சில் சாய்வாய் பூவே. ஆவாரம் பூ போலே ஆனந்தம் தானானதே. கனவுக்குள் பூவனங்கள் பூத்திருக்கும் விழியோரம் காத்திருக்கேன். மௌனங்கள் பூமழையை பொழிந்திருக்கும் இரவில் நான் சேர்த்தணைக்க. இதழ் பார்த்து நான் மயக்கம் கொண்டேன் இன்பம் மெதுவாகவே நீ வருவாய். உன் கண்ணில் பறந்திடும் மலர் தும்பிகள் இதமான நேரம் நேரம். பெண் பூவே என் பூவே நீ என்னுள் சாய்வாய். ஆவாரம் பூ போலே ஆனந்தம் தானானதே. மார்பில் நீதானே பூக்கோலமாய் ஆவலை காட்டுகின்றாய். கனவில் நான் காண்பதையே நேரில் தந்தாய். நீ எந்தன் வருங்காலமே. வரும் பூமழை சாரலில் நாம் இணைந்தோம். இதழோடு இதழ் சேர்க்கவா. தோள்களில் பாய்ந்திடும் மழை தூளியாய் என் ஜீவனி கலந்தாய். உயிரின் பூவே உறவின் பூவே என் உள்ளே நீ வாழவா. ஆவாரம் பூ போலே ஆனந்தம் தானானதே. காற்றோடு நான் தேடும் என் காதல் நீதானே. அருகேவா அழகேவா ஞானத்தின் காதல் அன்பே. முகம் தேடி அலைந்தோடும் என் நெஞ்சில் சாய்வாய் பூவே. ஆவாரம் பூ போலே ஆனந்தம் தானானதே.
இதை குடிமா, இது ஒரு விதமான மருந்து. நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு வேண்டாம். இது ஒன்றும் உனக்கு கொல்றதுக்கான விஷயம் இல்லை. இதை நீ குடிக்கலனா உனக்கு வேற ஏதாவது ஆயிடும். நான் சொல்றதை கேட்டு நடந்தா உனக்கு நல்லது. இந்த குடி. கீதா, கீதா. ஐயோ, ஏய் பயப்படாத, நான் தான். நீ எப்படி இங்க? நாம இங்க இருந்து போயிடலாம். அந்தால என்ன கொன்னுடுவா, எனக்கு பயமா இருக்கு. சத்தம் போடாத, வெளியே ஆள் இருக்காங்க. இங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போகணும். உன்னை கூட்டிட்டு போகிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். ஆனா இங்க இருந்து தப்பிச்சு போறது நமக்கு அவ்வளவு சுலபம் இல்ல. கண்டிப்பா ஒரு வழி கிடைக்கும். பூஜை முடியறதுக்கு இன்னும் 2 நாள் தான் பாக்கி இருக்கு. அதுக்குள்ள நாம எப்படியாவது இங்க இருந்து வெளியே போயிடலாம். இப்ப நான் கிளம்புறேன்னு. நான் கன்னி பொண்ணா இருந்தா தானே அந்த ஆள் நினைச்ச காரியம் நடக்கும். எந்த கொம்பம் வந்தாலும் நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த ஜீனி எங்க போனா? அவ அப்படிதான், புக்க மூணு போயிடுவான். அது ஒரு தெய்வீக காதலா இருந்துச்சுல. மீதி கதையும் அப்படியே படிச்சிருக்கலாம். ஐயோ பாட்டி, பாட்டி என்னாச்சு? யாரோ ஜன்னல் பக்கமா ஓடி போனாங்கம்மா. கிழட்டு கம்முனாட்டி
ராத்திரியில வீடு வீடா எட்டி பார்க்க வேண்டியது, பகல்ல யோகா பண்ண வேண்டியது. அம்மாவும் பொண்ணும் பத்திரமா இருக்காங்களாம் பார்த்துட்டு ஏய் போலாம். கிழவா, நீ பண்ண வேலைக்கு நீ என் தாய் மாமன் ஆயிட்ட. இல்லைன்னா போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிருப்பேன். இப்ப மட்டும் என் கையில ஏதாவது கிடைச்சதுன்னு வச்சுக்கோ, மண்டையை உடைச்சு மண்டைக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்துறா பாத்துறேன். தம்பி, நீ கேட்டனா எது வேணாலும் செய்றேன். ஆனா என்ன மட்டும் ஒரு ஆணி ஆசைப்படுத்திடாத. புடுங்க வேணாம், நீ வாய முடியா. பொழுது விடியறதுக்குள்ள ஊரை விட்டு ஓடிடு. நான் காலையில வஜ்ராசனம் முடிச்சிட்டு போயிடுறேன். வஜ்ராசனம் வேணா ஒரு வேணா உன்ன இந்தா ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லாம் சரியா இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணி பாரு. இன்னும் ஒரு வாரம் தானே டைம் இருக்கு. இன்னும் 2 நாள்ல நகை நட்டுலாம் எடுக்கணும்ல. நம்ம 2 பேரும் சேர்ந்தே போலாம்னா. நீ என்ன ஒரு மாதிரி இருக்க? கொஞ்சம் வாய் விட்டு சரியாயம்மா. முகத்துல ஒரு சந்தோஷமே இல்லையே. அதெல்லாம் கல்யாணத்துக்கு பிறகு தானா சரியாயிடும். யாரோ என்னென்னவோ சொன்னதெல்லாம் கேட்டுதானே இப்போ கல்யாணத்துல நீ ஒரு விருப்பமே இல்லாம இருக்க. உன்னை நல்லா தெரிஞ்சவங்க உன் மேல குத்தமே சொல்ல மாட்டாங்க. மத்தவங்க 1000 சொல்லுவாங்க. அதை பத்தி நமக்கு என்ன? நான் தண்ணி அடிப்பேன், கஞ்சா அடிப்பேன், பொண்ணுங்க பின்னாடி சுத்துவேன்னு கூட சொல்லுவாங்க. நான் பல்லான விட்டு படங்கள்லாம் பாக்குறேன்னு கூட சொல்லியிருக்கிறானுங்க. ச்சே, யார் மூஞ்சிலும் நான் முழிக்க முடியாத மாதிரி பண்ணிட்டானுங்க. நான் உனக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நான் முதல்ல கட்டின 3 பேருக்குமே எந்த குறையுமே இருந்ததில்ல. இந்த வீட்டுல என்ன குறை? லீலா, அவ அந்த மீன் விற்கிற பையன் வந்து ஹாரன் அடிச்சிருந்தா இவ ஓடி இருப்பான். அவன் வீடு வீடா போய் மீன் விற்கிறவன் தான். அவங்களுக்குள்ள ஏதோ குடுக்கல் வாங்கல் இருந்திருக்கும் போல இருக்கு. அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன்ல. நல்லா மாட்டிக்கிட்டாங்கல்ல. அப்புறம் லதா, கேஸ் சிலிண்டர் கொண்டு வர பையன் இருக்கான்ல, அவன் யாரும் இல்லாதப்பதான் சிலிண்டர் கொண்டு வருவான். ஏன் நான் இருக்கும்போது அவன் கொண்டு வரக்கூடாதா என்ன? அவங்க சேர்ந்து தானே இந்த வேலையை பண்ணியிருக்காங்க. இங்க வந்து சிலிண்டரை ஃபிக்ஸ் பண்றேன்னு நல்லா சொல்லிட்டு வேற என்னென்னவோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான்ல. இந்த குடும்பத்துக்குன்னு ஒரு பேர் இருக்கு. அதை தொலைக்க நான் விரும்ப மாட்டேன். அடுத்தது சுலோச்சனா. பிளம்பர் மணி டேங்குக்கு மேல, இவ டேங்குக்கு கீழே. இவ கீழே, அவன் மேல. அசிங்கம்னா அசிங்கம். அதான் தள்ளி வச்சுட்டேன், வேண்டான்னு ஒதுக்கிட்டேன். நமக்குன்னு ஒரு பண்பாடு இருக்குல்ல. அப்புறம் உன்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்படுறேன்னா அதுக்கு ஒரு விஷயம் இருக்குல்ல. என் மனசுல நான் யோசிச்ச மாதிரி நீ அப்படியே இருக்க. முதல் பார்வையிலேயே நீ அப்படியே என்னை தொட்டுட்ட. நீ தான் இனிமே எனக்கு எல்லாமே. உனக்கு நான் இருக்கேன் ராதிகா. கடவுள் தான் நம்மள ஆசீர்வாதம் பண்ணணும். அப்புறம் அடுத்த வாரம் நகை நட்டுலாம் எடுத்துடலாம். வரட்டா? டீ கேட்டு மாமா. நல்லதா போச்சு, இது அந்த கிழவனோட கண்ணில் படல. மறைக்க வேண்டாம், நான் பார்த்துட்டேன். காலையில ஒரு மாதிரியா இருந்துச்சு, அதான். வா வந்து உட்காரு. சரி, நீ ஏன் காலையில எதுவும் சொல்லாம கிளம்பிட்ட? அந்த பக்கம் யாரையுமே காணோம். காலையில அர்ஜென்ட்டா ஒரு கொரியர் ஒன்று ஊருக்கு அனுப்ப வேண்டியது இருந்துச்சு. சரி, உங்க மாமா? மாமா ஒரு வேலையா ஊருக்கு போயிருக்காரு. என்ன திடீர்னு? மாமாவுக்கு ஊர்ல மூலிகை மருந்து பிசினஸ்லாம் இருக்கு. நேத்து நீங்க அங்க இருந்தது ரொம்ப நல்லதா போச்சு. இல்லைன்னா நாங்க பயந்தே செத்து போயிருப்போம். ஏய், இனிமே அவன் கண்டிப்பா வரமாட்டான். நேத்து அவன் என்ன பார்த்து பயந்துட்டான்ல. நேத்து விட்டா போதுன்னு ஓடிட்டான். இத நீ மறந்துட்டியா? இல்ல, ஏதோ ஒரு ஞாபகத்துல. உண்மை சொல்லணும்னா நான் நேத்து தூங்கவே இல்ல. கோபன் வேற லெவல்ல. நீ சொன்னது உண்மைதான் மனு. யோசிச்சு பார்க்கும்போது நானும் கீதாவோட நிலைமையில தான் இருக்கேன். நாம மீதி கதையும் படிச்சிடலாமா? ஐயோ, இது ராத்திரி படிச்சா மட்டும் தான் வேலை செய்யும். பகல்ல கோபன் வரமாட்டான். இல்ல, சும்மா நம்ம ஒரு தடவை படிச்சு பார்க்கலாமே. சரி, அப்படின்னா ஒரு தடவை படிச்சு பார்க்கலாம். எதுக்கும் கதவை சாத்தி வச்சிடலாம். கோபன், பகல்ல நீ வருவியா? இது கிளைமேக்ஸ் என்னாச்சே. கொஞ்சம் ரிஸ்காக இருந்தாலும் பகல் நேரத்தில் கிளம்பி வந்துட்டேன். இன்னைக்கு கதை முடிஞ்சிடும்ல? இன்னையோட இந்த கதை முடிஞ்சிடும். ஆனால் அதுக்கப்புறம் நான் கிளம்பி போயிடுவேன்.
ஐயப்பா ஐயப்பா எஜமா ஏமாத்திட்டோம். அவன் அந்த சாமியாரோட ஆளு. சரி போய் பாரா. எஜமா அவங்க 2 பேரையும் காணும். அவங்க இங்கேருந்து ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டாங்க. அவன் அவளை கூட்டிக்கிட்டு இந்த காடை கடந்து போகவே கூடாது. வா வா.
கீதா 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 கீதா